விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தனியார் கல்லூரி மாணவி தற்கொலை விவகாரத்தில் மாணவிக்கு நீதி கோரி போராடியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையை கண்டித்து மாணவர்கள் டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் செந்தில்குமார், இந்த போராட்டம் தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சிவகாசி சாலையில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவி சோலைராணி தனது காதலனில் இருந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் தனது இன்ஸ்டாகிராமில் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து இந்த புகைப்படமானது வலைதளங்களில் பதிவிட்டிருந்தது. இந்த புகைப்படம் கல்லூரியின் முதல்வரின் உதவியாளர் மூலமாக முதல்வர் பார்வைக்கு சென்றதை தொடர்ந்து மாணவி சோலைராணி மற்றும் அவரது தாயாரை அழைத்து கல்லூரியின் முதல்வர் கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலான மாணவி சோலைராணி கடந்த 20ஆம் தேதி வீட்டில் வைத்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதை அடுத்து மாணவி தற்கொலைக்கு தூண்டிய கல்லூரி முதல்வர் மற்றும் உதவியாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரியும் கடந்த 2025ஆம் ஆண்டு 23ஆம் தேதி இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட மாணவர் அமைப்பு மற்றும் அதே கல்லூரி மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவு வரை போராட்டம் நடத்திய நிலையில் அனுமதியின்றி மாணவர்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதாக இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் 7 பேர் மீது பள்ளி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் மாணவியின் தற்கொலை நீதி கூறி போராடிய மாணவ அமைப்பினர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்ய கோரி வலியுறுத்தியும் இறந்த மாணவியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் கல்லூரி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் இன்று 16 பேர் கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு முயன்றதால் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். பின்னர் ஸ்ரீவில்லிபுத்தூர் டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்ட மாணவர்கள் மாணவர்கள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஎஸ்பி உத்தரவிட்ட பேரில் மாணவர்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார்.